ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆப்ட்ரிக்ஸ் வித் மாணிக். அரசு வேலை உறுதி. எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்தாலும் இந்த கொஸ்டினை இல்லாம நீங்க பார்க்கவே முடியாது. ரீசனிங்ல இந்த மாதிரி வித்தியாசமான ஃபிகர்ஸ்லாம் கொடுத்துட்டு, வீடுகள், ஜன்னல்கள் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு, கவுண்ட் த நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ், கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ், கவுண்ட் த நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் போட்டு நம்மள டார்ச்சர் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு லிட்டரலா கவுண்ட் பண்ணுவோம், அது ஆப்ஷன்லேயே இருக்காது. நம்மளுக்கு 28 வந்திருக்கும், ஏதாவது ஒன்று விட்டுட்டோமா, 29 ஆப்ஷன்ல இருக்கேன்னு பயப்படுவோம். சரி, அப்ப என்ன பண்றது அப்படின்னா, இதுக்கு டெக்னிக்ஸ் இருக்குங்க. டு த பாயிண்ட் சொல்லணும்னா, நீங்க லிட்டரலாலாம் கவுண்ட் பண்ணிட்டு இருந்தா டைம் ஆயிரும், தப்பு கண்டிப்பா வரும். டெக்னிக்ஸ் தெரிஞ்சுட்டு உள்ள போய் அப்ளை பண்ணணும். சிம்பிள். இப்ப பாருங்களேன், உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த மாதிரி நம்ம நிறைய கொஸ்டின் பார்க்க போறோம். ஸோ உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப இதை நீங்க ஒண்ணா இப்படி பார்த்துக்க கூடாது. இப்ப கொஸ்டின் என்ன, நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ், ஆப்ஷன் பாருங்க இப்படி இருக்கு. ஓகேவா? இப்ப இப்படி இருக்கு இல்லையா? இப்படி என்ன கண்டிப்பா ஆப்ஷன் தப்பாயிடும். ஏன்னா பாருங்க, ஒன்னு விட்டு ஆப்ஷன் இப்படிதான் இருக்கும், க்ளோஸா இருக்கும். அப்ப என்ன சார் பண்றதுன்னா, சிம்பிள். நம்ம டெக்னிக்ஸ்ல என்ன சொல்லுவோம்னா, இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இங்க நான் போடுறேன் பாருங்களேன். இப்படி ஒரு செட்டப்பை பார்த்தாலே இதுல 3 ட்ரையாங்கிள் இருக்குன்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் டிஃபால்ட்டா. ஓகேவா? எப்படிங்கன்னா சிம்பிள். இங்க பாருங்க, இதுல எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு? இது ஒரு குட்டி ட்ரையாங்கிள், இது ஒரு குட்டி ட்ரையாங்கிள், ரெண்டா. பெருசா அவுட்டர்ல ஒண்ணு இருக்கா, 3. அப்ப சிம்பிளா இங்க இப்படி பார்த்தாலே அதுக்கு பேர் என்னது, 3. இது 1. வேற என்ன ஷேப் இருக்கு இதுல? தோ ஒரு ஷேப் இருக்கா, எக்ஸ் மாதிரி ஸ்கொயர்ல இந்த மாதிரி. இதுல பார்த்தாலே 8ன்னு சொல்லிடணும். ஸோ டிஃபால்ட்டா இதெல்லாம் நம்ம வந்து ஷார்ட்கட்ஸ்ல சொல்லுவோம். எப்படின்னா, நம்பர் ஆஃப் பீசஸை கவுண்ட் பண்ணுங்க, 4 பீஸா, இன்டூ நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் ஸ்கொயர்ல 8 8. ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயிலா ஆப்புக்குள்ள ஒரு பார்ட்டையும் பிரிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இதுக்கு ஏன் 8? இப்போ இந்த மாதிரி தனித்தனியா எத்தனை லைன் இருக்குன்னு வந்து பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இப்போ டைரக்டா எக்ஸாம் கொஸ்டின் நம்ம அட்டாக் பண்றோம். ஓகேவா? அப்ப இந்த கொஸ்டினுக்கு இந்த டீடைல் போதுமானது. இப்படி பார்த்தா என்னங்க, 3. இப்படி பார்த்தா என்ன, 4. பின்ன இதுல பார்த்து எத்தனை ட்ரையாங்கிள் அப்படின்னு கேட்டா, சிம்பிளா கண்ணை மூடிட்டு நம்பர் ஆஃப் பாக்ஸஸ், நம்பர் ஆஃப் பீசஸ் இன்டூ நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் போட்டு 8. மனப்படம் பண்ணிட்டீங்களா? அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்போ இதை நீங்க ஈஸியா போட்டுருவீங்க பாருங்க, சிம்பிள். அப்ப இதுல ஒரு 3 இருக்கா, 3 போடுங்க. கொஞ்சம் கேப் விட்டு பிளஸ் போட்டு, இதை திரும்பி இருந்தாலும் பரவாயில்ல, இதுல 8 தானே இருக்கு, 8. இதுவும் அதே மாதிரிதான், இதோடைய அப்படியே இன்வெர்டட் தான் இது. அப்ப இதுலயும் 3, இதுலயும் 8, இதுலயும் 3. ஆட் பண்ண ஆன்சர் சார் சொல்லவே கூடாது. ஏன்னா காம்போ ட்ரையாங்கிள்ஸ் அதுதான் முக்கியமானது. இப்ப பாருங்களேன், என்ன சொல்றீங்கன்னா, இப்ப இதுல 3 இருக்கு, ஓகே, இதுல 8 இருக்கு, ஓகே, இது ரெண்டுத்தையும் சேர்த்தாப்புல பார்த்தாலும் ட்ரையாங்கிள் உருவாகலாம்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இது உங்க கண்ணுக்கு தெரியுதா பாருங்க. இந்த பார்ட் ஓகே, இந்த பார்ட் ஓகே, இந்த பார்ட் ஓகே. பட் இது ரெண்டுத்தையும் சேர்க்கும் பொழுது இந்த 3 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணா ஒரு ட்ரையாங்கிள் தெரியுதா? ஸோ நான் வரையில ஜஸ்ட் ஜாயின் பண்ணி பாருங்க. இதோ தெரியுதா? அது ஒரு ட்ரையாங்கிள் தெரியுதா? அப்ப இதுல 3, இதுல 8. பட் இது ரெண்டுத்தையும் காம்போ பண்ணா அதுல 1. ஓகேவா? இப்ப இதை ரெண்டுத்தையும் காம்போ பண்ணும்போது 1 வருதுன்னா, அதே தானே, அதோட மிரர் இமேஜ் மாதிரி தானே இது இருக்கு. இது ரெண்டுத்தையும் காம்போ பண்ணும்போது இது ஒரு ட்ரையாங்கிள் வருதா? அப்ப அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க 1. இது ஒரு விஷயம். இப்ப இது 2 முடிச்சிட்டீங்களா? இது 2 முடிச்சிட்டீங்களா? இது ரெண்டுத்தையும் காம்போ பண்ணும்போது ஏதாவது வருதா? தாராளமா வரும். இதோ ஒன்று வருது பாருங்க. அதே மாதிரி இன்னொன்னு வரும். அப்ப இது ரெண்டுத்தையும் காம்போ பண்ணும்போது 1. அப்ப அதே மாதிரி இதையும் காம்போ பண்ணும்போது இது வருமா? அவ்வளவுதாங்க. இதுதான் இந்த எக்ஸ்ட்ரா விஷயம். இப்போ ஆட் பண்ணி பார்த்துலாமா எவ்வளவு வருதுன்னு ஆன்சர்ல? எஸ், 3 + 8 is 11, 14, 22, 25, 25 பிளஸ் இந்த ஒண்ணுகள்லாம் என்னங்க, 26, 27, 28, 29. அவ்வளவுதாங்க. ஸோ ஒன்னுலாம் சேர்த்தா ஒரு 4 வருது, 29. ஸோ ஆன்சர் இஸ் 29. 1 மிஸ் பண்ணா கூட, இதுல ஏதாவது 1 மிஸ் பண்ணா கூட தப்பாயிரும். அதனாலதான் நம்ம அட்வைஸ் பண்றது என்னன்னா, 1 இதை படிச்சுட்டு எக்ஸாம்ல போய் அட்டன் பண்ணுங்க. நீங்களா கவுண்ட் பண்ணி தப்பு வாங்கிக்காதீங்க. இல்ல படிச்சிருந்தாலுமே எக்ஸாம் முன்னாடி இதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி இப்படி வந்தா 3, இப்படி வந்தா 8, காம்போலாம் யோசிக்கணும். அதெல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு போய் எழுதுங்க. இல்லைன்னா தப்பு வந்துடும், ஈஸியா வந்துடும். ஏன்னா ஆப்ஷன் வந்து பக்கத்துல இருக்கும். ஸோ இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த சம்ஸ், அடுத்தடுத்த டெக்னிக்ஸ் இன்னைக்கு ஃபுல்லா பார்க்கலாம். ஓகே ஆஸ்பிரண்ட்ஸ், பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சம்ம நம்ம தனித்தனியா டீல் பண்ணுவோம். ஓகே, ஒரு சம்முக்கு ஒரு டெக்னிக். இப்போ இதை நோட் பண்ணிட்டீங்க இல்லையா? இப்போ இந்த வீடை பாருங்களேன். ஸோ இதை பாருங்களேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா எத்தனை ட்ரையாங்கிள், நான் சொல்றேன் கொஸ்டின் நான் சொல்லிடுறேன். கவுண்ட் த நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இந்த கிவன் ஃபிகர் அப்படின்னும் போது, இப்பொழுது நீங்க இதை தனியே ஒரு பீஸா எடுத்துக்கணும், மேல இருக்கிறத தனி பீஸா எடுத்துக்கணும். அப்ப இது தெரியுது இல்லைங்க, இதை பார்த்த உடனே தெரியுதுல, 3ன்னு தெரியுதுல, சொல்ல வேணாம்ல 3. இதுக்கு ஷார்ட்கட் என்ன சொல்லியிருந்தேன், ஆப்ல நான் டீட்டெயிலா நடத்தும் போது என்ன சொல்லியிருந்தேன், இப்படி வந்துச்சுனாலே, ஏன்னா இது ஈஸி 3. ஒருவேளை இப்படி வந்துச்சுன்னா நீங்க தடுமாறக்கூடாது. இந்த மாதிரி வந்தாலே, பிரிச்சு ட்ரையாங்கிள் வந்தாலே 1 2 3ன்னு போடுங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 1 + 2 3, 3 + 3 6. இதுல 6 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. அப்ப அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா 1 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 3.
3 ட்ரையாங்கிள்ங்க. ஓகேவா? இதுக்கு என்ன டெக்னிக்? இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் பீசஸ் கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 8 இன்டூ நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் எத்தனை? இது ஒரு டயகனல் ஸ்கொயருக்கு, இது ஒரு டயகனல். ஸோ 2 ஈக்குவல் டு 16. 16. அப்ப இதுல 3 ட்ரையாங்கிள், இதுல 16 ட்ரையாங்கிள். ஓகேவா? இதுல 16 ட்ரையாங்கிள். டோட்டலா சேர்த்தா 19 ட்ரையாங்கிள்னா ஓகே. இதுல 3, இதுல 16, 19 காம்போ. அதான் என்ன இல்லையே, காம்போன்னா என்னது? இதையும் சேர்த்து பார்க்கும்போது ஏதாவது ட்ரையாங்கிள் வருதா? கண்டிப்பா வரும். பாருங்க, இது ரெண்டும் சேர்ற இடம் எது? இதான் பாயிண்ட்ஸ். ஓகேவா? இந்த லைன்ல தான் சேருது ரெண்டும். அப்ப சேர்த்து பாருங்க, இது ஒரு ட்ரையாங்கிள் வருதா புதுசா? இது ஒரு ட்ரையாங்கிள் வருதா? ஸோ 2 எக்ஸ்ட்ரா நம்ம கண்டிப்பா போடணுமா? இது ரெண்டும் சேரும் போது 2 எக்ஸ்ட்ரா வருமா காம்போ? அப்ப நீங்க எழுதும் போதே, நோட்ஸ் எடுக்கும் போதே எப்படி எடுக்கணும்னா, இதை வந்து இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். ஓகேவா? அப்ப அதை நீங்க பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதுல 3ன்னு இது பக்கத்துல எழுதிக்கணும், இதுல 16ன்னு இது பக்கத்துல எழுதிக்கிட்டு சி காம்போ அப்படின்னு போட்டு 2ன்னு எழுதிக்கணும். அப்பதான் உங்களுக்கு கிளியரா ரிவிஷன் பண்ணும்போது புரியும். அப்ப 19 + 2னது 21ங்க ஆன்சர். இதுக்கு 32nd கொஸ்டினுக்கு ஆன்சர் 21. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் 31st கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 29. ஓகேவா? அவ்வளவுதான். 30 வரைக்கும் 1 to 30 வரைக்கும் பேசிக்ஸ் நம்ம ஆப்ல டீல் பண்ணியிருப்போம். பட் நான் இங்க அடிக்கடி சொல்றேன் உங்களுக்கு, அது புரியாம இருக்காது. லைன்ல இருந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க குயிக்கா. 21 இஸ் யுவர் ஆன்சர். நானுமே செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுல வந்து கரணம் தப்பினால் மரணம்ன்ற மாதிரி ஒன்னு தப்பானாலும் ஆன்சர் தப்பாது. 21 கரெக்ட் ஆன்சர். ஸோ நானுமே நான் செக் பண்ணிக்கிட்டே வரேன். ஏதாவது 1-2 மிஸ் ஆனாலும் எனக்கு இதுல ஆன்சர்ஸ் இருக்கு. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துட்றேன். சரியா? எல்லாமே டைப்பா இருக்கு. ஓகேவா? பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இவரை அட்டாக் பண்ணலாமா? எஸ், இவரை அட்டாக் பண்ணலாம். 33rd கொஸ்டின். இப்போ இவரை கவுண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்களுமே கூட பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஆப்ஷன்ஸ் வைக்கல. நீங்க ட்ரை பண்ணிட்டு ஆப்ஷன் எனக்கு சொல்லுங்க, நம்ம செக் பண்ணிக்கலாம். நான் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ குயிக்கா சால்வ் பண்ணலாமா? அதே வீடு தான், 1 செகண்ட், அதே வீடு தான், பட் லைட்டா 2 எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. கவுண்ட் பண்ணலாமா? எஸ், சிம்பிள். இப்போ இது பாருங்க, இது எவ்வளோ நேரத்துக்கு மனப்படம் இருக்குமே, இதை பார்த்தாலே 3ன்னு சொல்லிடுவீங்களா? 3. ஓகே, எஸ். இப்போ இது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், இது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், இது ஒரு 2. ஓகேவா? இது ஒரு 2. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்றது? இது ஒரு 3, இது ஒரு 1, இது ஒரு 1, தனியா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் 2. இப்ப இதை மட்டும் பாருங்க, பிரிச்சிடணுங்க தனித்தனியா. ஓகேவா? இதை முடிச்சிட்டோம், இதை முடிச்சிட்டோம், இதை முடிச்சிட்டோம். மீதி என்ன பார்ட் இருக்கு? இதான். இது இப்பதானே போட்டோம். எவ்வளவு வந்துச்சு? 16 வந்துச்சுல. எப்படி? 1 2 3 4 5 6 7 8 8 into 2 diagonals 16. அவ்வளவுதாங்க. இப்ப தனித்தனியா முடிச்சாச்சு. காம்போ யோசிக்கணும்ல. அப்ப காம்போ யோசிக்கும் போது கண்டிப்பா தப்பு நடக்க வாய்ப்பு இருக்கு. கையை வச்சு யோசிக்கணும். எக்ஸாம்ல கொஸ்டின் பேப்பர்ல இருந்தாலும் சரி, இல்ல கம்ப்யூட்டர்ல கொஸ்டின் இருந்தாலும் சரி, ஃபிங்கரை கண்டிப்பா யூஸ் பண்ணணும், இல்ல பாமை கரெக்டா யூஸ் பண்ணணும். எப்படின்னா, இப்ப இதுல 16. இப்ப இது இவரை மறந்துருங்க கொஞ்ச நேரம். இந்த டாப்ல இருக்க அந்த ட்ரையாங்கிள மறந்துட்டு இந்த 16 கூட இவரை மட்டும் ஃபிட் பண்ணி பாருங்க. இந்த செட்டு கூட இவரை மட்டும் ஃபிட் பண்ணி பார்த்தா எக்ஸ்ட்ராவா இவர் வராரா? வராரு. அப்ப அதே மாதிரி இந்த பக்கமும் இவர் வருவாரா? அப்ப இது ஒரு 2 எக்ஸ்ட்ரா காம்போ 2 வந்துருச்சா? சரி. இப்ப இவரை மறந்துருங்க. இப்ப 2 எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இருக்குல்ல, இவரை மறந்துருங்க. இவரு கூட இவரை காம்போ பண்ணி பாருங்க. ரெட்ல போடுறேன். பண்ணும்போது இவங்க 2 பேர் எக்ஸ்ட்ரா வருவாங்களா? அப்பாடா முடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு பெருமூச்சு விடுவீங்க. அதோட நிறுத்தக்கூடாது, எல்லாத்தையும் சேர்த்து காம்போ பார்க்கணும்ல. இப்ப இந்த பேஸ் கூட இந்த 2த்தையும் தனித்தனியா ஃபிட் பண்ணி பார்த்தோம். இந்த 2 ப்ளூ எக்ஸ்ட்ரா வந்துச்சு. இந்த பேஸ் கூட மேல இருக்க அந்த ட்ரையாங்கிளை ஃபிட் பண்ணி பார்த்தோம். 2 ரெட் எக்ஸ்ட்ரா வந்துச்சு. இப்போ ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா வருமா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் வராது? இந்த பாருங்க, நான் டாட் வைக்கிறேன், 3 டாட் வைக்கிறேன். அதை கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் பாருங்க. இவ்வளோ பெரிய ட்ரையாங்கிள் வருதா இல்லையா? புது ட்ரையாங்கிள் வருதா இல்லையா? ஓகே, எஸ். வேற ஏதாவது வருதா? இது மட்டும்தான் வருதா? இந்த பெரிய ட்ரையாங்கிள் கண்ணுக்கு தெரியுதா? பிக்கஸ்ட் காம்போ 1ன்னு போட்டுக்கிறேன். பிக் காம்போ அப்படின்னு போட்டு, உங்க இஷ்டம் தாங்க, லாங்குவேஜ்லாம் உங்க இஷ்டம் தான். பிக் காம்போ 1 போட்டுக்கிறேன். இது மட்டும்தான் வருதா? இல்லையே. இதை 3 ஃபுல்லா எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது தோ ஒன்று வருது இல்ல, பாதி பாதியா. அந்த பிக்கையே 2ஆ உடைக்கலாம் இல்லையா? எஸ், அவ்வளவுதான். இன்னும் 2. அப்ப காம்போலே 2 செட் இருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, எஸ். சி, இதை நான் எண்ணிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா, ஓகேவா? இல்லையே சார், இதை நான் எண்ணிட்ட மாதிரி தெரியுதுன்னு உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா, அதனாலதான் ஆர்டரா போக சொல்றேன். ஃபர்ஸ்ட் எதை யோசிச்சிங்க? இந்த பேஸை இவரு கூட மட்டும் ஓட்டுனீங்க, அப்ப இவரு வர வாய்ப்பு இல்லை. ஸோ இது வந்திருக்காது. ஸோ நான் ஷேட் பண்றது
உங்களுக்கு ஆல்ரெடி எண்ணிட்டனே அப்படின்ற மாதிரி டவுட் வந்துச்சுன்னா சிம்பிள், நீங்க ஃபர்ஸ்ட் இதை இந்த பேஸ் எடுத்தீங்க, அது கூட இவரை மட்டும் எடுத்தீங்க, ஸோ இது வர வாய்ப்பு இல்லை. அடுத்து இந்த பேஸை இவரு கூட மட்டும் எடுத்தீங்க, ஸோ இவரு வர வாய்ப்பு இல்லை. அப்ப எல்லாத்தையும் சேர்க்கும் போது தான் உங்களுக்கு இது மாட்டும். அப்ப இது ஒண்ணு, இது ஒரு புது ஒண்ணு, ஃபுல்லா சேர்த்து பெரிய தலை ஒண்ணு. ஓகேவா? அவ்வளவு ஆட் பண்ணிடலாமா? ஆன்சர் நான் செக் பண்றேன். இது பண்ணும்போதே கொஞ்சம் படபடப்பா தாங்க இருக்கும் எனக்குமே, ஏன்னா ஏதாவது ஒண்ணு விட்டாலும் ஆன்சர் தப்பாயிடும். இருந்தாலும் நம்ம ஒரு ப்ரொசீஜரா பண்ணும்போது கரெக்டா வந்துடும். அதுக்கு தான் சொல்றேன், அந்த ட்ரிக்ஸை லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணலாமா? 3 2 5 21 21 ஒரு 6 27 28. ஸோ 28 கரெக்ட் ஆன்சர். சூப்பர். 28 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதனால தான் சொல்றேன், எக்ஸாம் முன்னாடி நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனா மட்டும் இதை அட்டன் பண்ணுங்க. ஏன்னா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும், ஒரு மார்க் ஈஸியா எடுத்துடலாம். ஆனா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. இந்த பிடிஎஃப் கொடுத்துலாம் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. ஸோ ஆன்சர் இஸ் 28. ஈஸிலி நோட் பண்ணிக்கோங்க. எது எதுன்னு தனித்தனியா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல புரியலன்னா இப்படி ஏரோ கூட போட்டுக்கோங்க. இது 3, இது 16, காம்போ 2ன்ற மாதிரிலாம் இந்த தனித்தனி 2ன்ற மாதிரி அழகா எவ்வளவு புரியுதோ எழுதி வச்சுக்கோங்க. சரியா? எஸ். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் போலாமா? 34th கொஸ்டின். ஓகே, இப்போ இதை ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வெரைட்டி காட்டுறேன் உங்களுக்கு. வெரைட்டி எக்ஸாம்ல கேட்ட கேள்விகளை மட்டுமே கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். பேசிக்ஸ், இதோட பேசிக்ஸ்ல இருந்து நீங்க படிக்கணும்னா கண்டிப்பா நீங்க நம்மளோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே ஓகே. ஸோ ரீசனிங் கோர்ஸ் தனியா இருக்கு, குவான்ஸ் கோர்ஸ் தனியா இருக்கு, காம்போ வந்து பெட்டரா இருக்கும் இன்னும். ஓகே, சரி இது பார்க்கலாமா? 34. ஸோ இது ஓரளவுக்கு தெரியுதுல, ஜூம் பண்ண வேணாம்ல. இப்போ இந்த மாதிரி வந்தா என்னங்க பண்றது அப்படின்னா, இதுக்கு வந்து டெக்னிக்ஸ் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை ஒரு பீஸா எடுத்துக்கோங்க. இப்படி பார்த்தாலே இதுல என்னங்க தெரியுது? 3ன்னு தெரியுதா? நான் சொன்னல, இப்படி பார்த்தாலே அது 3ன்னு சொன்னல. அப்ப இது ஒரு 3ஆ? அதே மாதிரி இவரை ஒரு பார்த்த இது ஒரு 3ஆ? மீதி இருக்க இது ஒரு 3ஆ? 3ஆ? அப்ப 3 இந்த மாதிரி 3 தெரியுதா? 1 2 3. அப்ப 3 3 சார் என்னங்க? 3 3 சார் 9. இவரை ஃபர்ஸ்ட் போட்டுரு. போட்டிங்களா? எஸ், போட்டிங்க. ஸோ ஒரு நிமிஷம். எஸ். இப்ப இது மட்டும் ஆன்சர் கிடையாது. இது ஒரு 3, இது ஒரு 3, இது ஒரு 3, 9 தான். இது மட்டும் ஆன்சர் கிடையாது, காம்போ பார்க்கணும். அப்ப காம்போ பார்க்கும்போது நான் கிளியர் அழைச்சிடுறேன் திருப்பி, ஏன்னா உங்களுக்கு விஷுவலைசேஷன் கஷ்டமா இருக்கும். அழைச்சிடுறேன், நீங்களே சொல்லுங்க பாஸ் பண்ணி. ஏன்னா இதுதாங்க ப்ராக்டிஸ், உங்களுக்கு வேற எதுவும் நான் சொல்லித்தர போறது இல்லை. நீங்களே யோசிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க இந்த கிளாஸ்ல. அப்ப உங்க மைண்ட்ல கை தாங்க முக்கியம், மைண்டு கை தான் முக்கியம் இது சால்வ் பண்றதுக்கு. ஸோ நல்லா பாருங்க, இவரை விட்டுருங்க கொஞ்ச நேரத்துக்கு, இவரை பார்க்காதீங்க, இல்ல கையில கூட மறைச்சிக்கங்க. இது 2 மட்டும் யோசிங்க. இது அட் அ டைம்ல இது 3 சொல்லிட்டீங்க, இது 3 சொல்லிட்டீங்க, இவங்க 2 பேரும் சேர்த்தா ஏதாவது வராங்களா அப்படின்னு யோசிங்க. ஓகே, எப்படி இது 2த்தையும் சேர்த்தா? ஸோ ஸ்டார்டிங்ல தாங்க கஷ்டமா இருக்கும், போக போக ஈஸியாயிரும். ஓகேவா? எஸ். இவங்க 2 பேரை மட்டும் பாருங்க, இவரை பார்க்காதீங்க. அப்ப பார்க்காதீங்கன்னா கையை வச்சு கூட மறைச்சிங்க. மறைச்சிக்கிட்டு ஏதாவது புது ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதா? ஸோ நான் டாட் வைக்கிறேன், நீங்க இந்த ட்ரையாங்கிளா மாத்திக்கோங்க. பாருங்க, இதை எடுத்துட்டா கூட இவங்க 2 பேரும் காம்போ பண்ணா இவரு ஒருத்தவங்க வராங்களா? புது ட்ரையாங்கிள் வராங்களா? ஓகேவா? நல்லா புரியுதா? இது ஒண்ணு தனின்னு சொன்னீங்க, இதை ஒண்ணு தனியா சொன்னீங்க. இப்ப இது 2த்தையும் காம்போ பண்ணும்போது பெருசா ஒண்ணு வருது. அவ்வளவுதான், ஒண்ணு மட்டும் தானா? இல்ல, இங்க பாருங்க, இப்ப ரெட் கலர்ல ஒண்ணு போடுறேன் பாருங்க. இது ஒரு பெருசா ஒண்ணு வருதா? நல்லா பாருங்க, 2 புது ட்ரையாங்கிள் இருக்கு. நீங்க ஊன்னு சொன்னாதான் நான் ஓகே. ஓகேவா? ஓகே ஓகே. இங்க பாருங்க, புரியுதா? 2 ட்ரையாங்கிள் புதுசா. சூப்பர். அப்ப 2 போட்டுக்கோங்க. வேற ஏதாவது இருக்கா ஆஸ்பிரண்ட்ஸ்? வேற ஏதாவது இருக்கா? இல்ல. அப்ப அதே மாதிரியே இப்ப எப்படி வந்து இதை மறைத்து நம்ம 2 புது ட்ரையாங்கிள் செய்தோமோ, இதை மறைச்சு கூட இன்னும் 2 செய்யலாம்ல. சிமிலர்லி இன்னும் 2. அதான் சொல்றேனே, 1 யோசிச்சிங்கன்னா இன்னும் 2 அப்படியே ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ 11 13 இருக்கிறது. அதே மாதிரி ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் இதை 2த்தையும் இதை மறைச்சு இன்னும் 2 செய்யலாமா? புரியுதா? கிளியரா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதை மறைச்சு இங்க 2 ட்ரையாங்கிள் செஞ்சோம். ஓகேவா? ஸோ வேணா வரைஞ்சிட்டு கூட நான் டெலீட் பண்றேன். உங்களுக்கு ஸ்டார்டிங்ல கஷ்டமா இருக்குன்னா இதை மறைச்சிட்டு இது ஒரு ட்ரையாங்கிள் செய்யலாம், இது ஒரு ட்ரையாங்கிள் புதுசா செய்யலாம் காம்போல. ஓகேவா? இதை மறைச்சிட்டு அப்ப அதே மாதிரி இதை மறைச்சிட்டு இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள் செய்யலாம். இன்னொரு என்ன சார்? 2, இது ஒரு 2, இன்னொரு 2. இதை மறைச்சிட்டு அதே மாதிரி பேஸை மறைச்சிருங்க. 3 செட் இருக்கு இல்லைங்க, 3 3 சார் 9. இதை மறைச்சிட்டீங்கன்னா இதுல ட்ரையாங்கிள் வருமானு கேட்டா ஏன் இதுல வராதா? இங்க பாருங்க, இதோ வருது பாருங்க. ஓகே, புரியுதா? நான் ரிப்பீட் மேல போடுறேன், தெரியுதான்னு பாருங்க. இதை மறைச்சிட்டு இது ஒரு ட்ரையாங்கிள் அண்ட் இது ஒரு ட்ரையாங்கிள். இது உங்களுக்கு பார்த்தே சொல்ல பழகிக்கணும். இல்லாட்டி ஒரு கான்ஃபிடன்ஸ்ல இதை மறைச்சா 2 வரும்போது இதை மறைச்சா இது வராதா? ஏன்னா சிமெட்ரிக்கலா தானே இருக்கு. அப்ப இது ஒரு 2 ட்ரையாங்கிள். அப்பாடா பெருமூச்சு விட்டுன்னு ஆட் பண்ணுவீங்க.
ஆனால் ஆன்சர் பாருங்க 11 12 13 14 15 ஆன்சர் பண்ணி முடிப்பீங்க. ஆன்சர் வந்து 16 வந்து நிற்கும் கரெக்ட் ஆன்சர். என்ன எல்லாமே கரெக்டாக யோசிச்சோமே அப்படின்னு யோசிச்சாலும் ஓவராலா இவரை விட்டீங்களே, பெரிய ட்ரையாங்கிள் எல்லாத்தையும் சேர்த்து அவரை விட்டீங்களே, அதான் ஒன்று. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது டு த பாயிண்ட் நீங்கள் கிளியராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை அட்டன் பண்ணணும். ஸோ புரியுதா? 16 ஆன்சர் எப்படி வந்துச்சுன்னு தெரியுதா? ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து எரேஸ் பண்ணிடுறேன். நீங்கள் இப்போ நான் சொன்ன விஷுவலைசேஷன் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் இதை வர வைக்கணும், நீங்களாக வர வைக்கணும். ஓகேவா? பிடிஎஃப் உங்களுக்கு நோட்ஸ் இருக்க போது இருந்தாலும் எப்படி ஃபர்ஸ்ட் 9 போட்டேன், அப்புறம் எதை மறைச்சி இன்னும் 2 கண்டுபிடிச்சேன், அப்புறம் ஏன் இன்னும் அதே மாதிரி இன்னும் 2 போடுறேன், ஏன் எக்ஸ்ட்ரா பிக் ஒன்று போடுறேன், பிக் ஒன் ஏன் போடுறேன், எல்லாமே உங்களுக்கு டு த டீடைல்ஸ் தெரியணுங்க. அதாங்க 34th ஆன்சர் 16. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பராக போயிட்டு இருக்கு. நம்ம 4 சம் பார்த்துருக்கோம். 31லேருந்து 34 வரைக்கும் 4 சம்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஒரு 10 சம்ஸ் ஆச்சும் நீங்கள் பார்ப்போம். ஓகேவா? எஸ். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 35 யார் அவரு எங்கே இருக்காரு? இதோ இருக்காரு. இப்போ இது ஈஸிங்க. ஸோ இவரை மட்டும் பாருங்க. ஓகே போதுமா? அவ்வளோதான் ஜூம் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதை மட்டும் பாருங்க. சிம்பிள் டு த கோர், இதெல்லாம் மறந்துடுங்க. ஒவ்வொரு சம்முக்கு ஒரு ஒரு லாஜிக்குங்க. இப்போ இதில் உங்கள் கண்ணுக்கு எப்பயுமே நான் என்ன சொன்னேன், ஷார்ட்கட்ஸ் தெரியணும். இதை பார்த்தா 3, இதை பார்த்தா 8, இப்போதைக்கு இதென்ன சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி இதில் இருக்கு, ஆனால் தெரியணும். எப்படின்னா நான் பண்ணுறேன் பாருங்க, இதை மட்டும் அடிச்சிடுறேன். இதை மட்டும் அடிச்சுட்டா உங்களுக்கு அது தெரியுதா? உங்க கண்ணுக்கு அது தெரியுதா? எஸ். இதை மட்டும் அடிச்சுட்டேன் அப்படின்னா சிம்பிளா இப்படி போட்டு 2 கோடு. சார் நீங்க ஒரு கோடு தானே ஃப்ரெண்ட்ஸ், இது பேசிக். நான் தான் இன்னொன்னு கற்றுக் கொடுத்தேன்ல, எத்தனை வேணா வச்சுக்கோங்க, எத்தனை கோடு வேணா போடுங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. சிம்பிள். நான் என்ன பண்ணுவேன், 1 2 3 4 அப்படின்னு போட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணுவேன். 1 + 2 3, 3 + 2 3 + 6 10. இதுல 10 இருக்கு, அவ்வளவுதான். இதான் ரூட். அப்ப இதை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அழகா உங்களுக்கு அதே மாதிரி தானேங்க தெரியுது. அப்ப இதுல 1 போடுவீங்க. ஓகே, இதுல 1 போடுவீங்க. இதை எடுத்துட்டேன் அப்படின்னும் போது இதுல 2 போடுவீங்க, இதுல 3 போடுவீங்க. இது போட தேவையில்ல, ஜஸ்ட் சொல்றேன். அப்ப 1 + 2 3, 3 + 3 6. அப்ப இதை மட்டும் பார்த்தா 6 இருக்கு. புரியுதா? இப்ப நான் டெலீட் பண்ணிடுறேன், ஏன்னா அடுத்து நான் எண்றதுக்கு உங்களுக்கு சொல்லணும். இப்போதைக்கு எப்படி 6 வந்துச்சுன்னு தெரியுதா? எஸ். இப்போ நான் இதை எரேஸ் பண்ணிடுறேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாம்ல உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து கம்ப்யூட்டர்ல இருந்தா இதெல்லாம் நீங்க எதுவுமே பண்ண முடியாது. நான் உங்களுக்கு சொல்லி தரதுக்காக எல்லாத்தையும் வரைஞ்சி காட்டிட்டு இருக்கேன். கையையும் கண்ணையும் மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணணும். அப்ப பாக்குறீங்க, இது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஸோ இதை எடுத்துட்டு பாக்குறேன். ஓகே, 1 2 3, அப்ப ஆட் பண்ணா 6. இப்ப அதை எண்ணிட்டேன். இப்ப இவரை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றேன். இவரை மட்டும் எப்படி? சிம்பிள். இது ஒரு 1. ஸோ உங்களுக்கு சொல்றதுக்காக இது ஒரு 1, இது ஒரு 2, இது ஒரு 3, அவ்வளவுதான். ஓகே, 3. வேற ஏதாவது இருக்கா? இப்ப நீங்க சொல்லுவீங்க, நீங்க சொல்றது என் காதுல கேக்குது, சார் இது 1, இது 2, இது 3 சொன்னீங்க. ஓகே, எல்லாம் சேர்ந்து 1 இருக்கும் இல்லையா? அதை ஏன் விட்டீங்கன்னா பாஸ், அதை நம்ம இதுலயே ஆட் பண்றோம். இந்த டெக்னிக்ல பிரிச்சோம்ல, இந்த டெக்னிக்ல பிரிக்கும் போதே அது எல்லாம் சேர்ந்துதான் அந்த ஷார்ட்கட். இதை பார்க்காம இதை மட்டும் பார்க்கும் போதே அதான் சொன்னேன், டீட்டெயிலா ஆப்ல அந்த பேசிக்ஸ் நடத்தும் போது சொல்லியிருப்பேன், ஏன் இதை ஆட் பண்ணி சொல்லணும்ன்றதெல்லாம் சொல்லியிருப்பேன். ஓகேவா? அப்ப சிம்பிளி இதை மறந்துட்டு போடும் போதே இதை நீங்க ஒரு ட்ரையாங்கிளா தான் பார்த்துட்டீங்க. அப்ப மறுபடியும் இதோட அவுட்டரை நீங்க தனியா ஒரு வாட்டி கவுண்ட் பண்ண தேவையில்லை. இதை இன்டீரியரை மட்டும் டார்கெட் பண்ணுங்க. ஸோ ஆன்சர் இஸ் 9 ஃபார் மீ. கரெக்ட், 9. ஆன்சர் இஸ் 9. கரெக்டா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க, கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்ககிட்ட விடும்போது எல்லாத்தையும் எரேஸ் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ தட் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக யோசிச்சு 9 வர வைங்க. ஓகேவா? ஸோ 35 கொஸ்டின் ஆப்ஷன் 9. பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கிறதுனா நோட் பண்ணிக்கலாம். ஸோ 36 கொஸ்டின் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங் தாங்க, இன் இட்ஸ் ஓன் வே. ஒரு கொஸ்டினும் இன்ட்ரெஸ்டிங் தான். இப்போ இது நீங்க சொல்லலாமே, பார்த்தே சொல்லலாமே, டக்குன்னு சொல்லலாமே. அட்லீஸ்ட் டக்குன்னு இது ஒரு 3 சார், இது ஒரு 3, இது 3ன்றது கிளியர் ஆயிடுச்சு. இப்போ நடுவில் பார்க்கும்போது கேர்ஃபுல்லா என்னங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் பீசஸ் 1 2 3 4 5 6, இதை கவுண்ட் பண்ணிடுங்க. 6. ஓகே, விரல விட்டு டக்குன்னு கவுண்ட் பண்ணிடலாம். அப்புறம் நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் 2. 6 × 2 12. அப்ப இதுல எத்தனை இருக்கு? 12 இருக்கு. புரியுதா? அந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணும். பார்த்த உடனே நம்ம முடிவு பண்ண முடியாது. நம்பர் ஆஃப் பீசஸ் எண்ணிட்டு ஒரு டயகனல் இருந்தா 1ஆல மல்டிப்ளை பண்ணும், 2 டயகனல் இருந்தா 2ஆல மல்டிப்ளை பண்ணும். இங்க இருந்து இங்க போறதுதான் டயகனல். இப்படி போறதுதான் டயகனல் கிடையாது. இது டயகனல் கிடையாது. இது 2ல 2 இருந்தா 2, 1 இருந்தா 1. ஓகேவா? எஸ். ஸோ 6 × 2 12, அவ்வளவுதாங்க. இப்போ ஆன்சர் அப்படியே ஆட் பண்ணிடக்கூடாது. as you know we have to count the combo triangles. அப்போ எப்படி காம்போ ட்ரையாங்கிள்ஸ் கவுண்ட் பண்றது? இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். இந்த 12 எப்படி வந்துச்சுன்னு தெரியுது இல்லையா? இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, சிம்பிள்.
இந்த நடுவையும் மேல இருக்கிறதையும் ஜாயின் பண்ணும்போது இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ ரெண்டு காம்போ, இதோட காம்போ ரெண்டு. இது ரெண்டுத்தையும் காம்போ பண்ணா அகைன் ரெண்டு தான் வரப்போகுது, ஏன்னா ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ ரெண்டு ரெண்டு 4. அப்போ ஆட் பண்ணீங்கன்னா 15 18 ஒரு 4 22. லெட் மீ செக் 22 இஸ் த ரைட் ஆன்சர். 22 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். பாஸ் பண்ணி டாப் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின், ஈஸியாக அதெல்லாம் வந்துச்சுன்னா பார்த்தாலே சொல்லிட்டு தட்டி ஒரு மார்க்கை தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். 22. ஸோ பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து 37th கொஸ்டின். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருசாக எந்த ஒரு ட்ரிக்குமே அப்ளை பண்ண முடியாது. இதில் நீங்கள் மேனுவல் கவுண்டிங் தான் பண்ணணும். அதனால தான் சொல்கிறேன், ரெண்டுத்துலையுமே நீங்கள் வந்து புலியாக இருக்கணும். ஓகேவா? நீங்கள் ஃபார்முலா வச்சு போகிறது, ட்ரிக்கை வச்சு போகிறதும் நல்லா பண்ணணும். இல்லை எதுவுமே கையில் வந்து நிராயுத பாணியாக நின்னா கூட மேனுவலாக கவுண்ட் பண்ண தெரியணும். ஏன்னா இதில் பாருங்க கச்சாமுச்சான்னு இருக்குது. இதில் நீங்கள் மேனுவலாக தான் கவுண்ட் பண்ணணும். எப்படி கவுண்ட் பண்ணலாம் நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, சிம்பிள். இதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா, சிம்பிள். நான் ஒரு டெக்னிக் சொல்கிறேன். நீங்கள் கவுண்ட் பண்ணும்போதே 1 பீஸ் ட்ரையாங்கிள் எத்தனை இருக்குது, 2 பீஸ் ட்ரையாங்கிள் எத்தனை இருக்குது, 3 பீஸ் ட்ரையாங்கிள் எத்தனை இருக்குது, 4 பீஸ் ட்ரையாங்கிள் எத்தனை இருக்குன்னு அந்த மாதிரி போயிடுங்க. அது என்னங்க 1 பீஸ் ட்ரையாங்கிள் 2 பீஸ் ட்ரையாங்கிள்னா, இப்போ பாருங்க, இப்போ இந்த ட்ரையாங்கிள்ன்றது ஒரே பீஸ் ட்ரையாங்கிள், இது 1 பீஸ் ட்ரையாங்கிள். ஆனால் இந்த ட்ரையாங்கிள் பாருங்களேன், இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஃபார் எக்ஸாம்பிள், எஸ் இந்த ட்ரையாங்கிள் பாருங்களேன், இதில் 2 பீஸ் இருக்கா. இப்போ இந்த ட்ரையாங்கிள் பாருங்களேன், இந்த 3 வெர்டிசஸ் ஜாயின் பண்ற ட்ரையாங்கிள் பாருங்களேன், 1 2 3 பீஸ் இருக்கு. இந்த மாதிரி அப்படி யோசிச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இது ஒரு டெக்னிக். அப்படி யோசிக்கும் பொழுதும் நீங்க ஒன்று லெஃப்ட்லேருந்து ரைட்டு போகணும், இல்லை பாட்டம்லேருந்து டாப் போகணும். ஓகேவா? இப்படி கவுண்ட் பண்ணும்போது அழகாக இப்படி கவுண்ட் பண்ணாதான் விடாமல் கவுண்ட் பண்ணுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறேன், ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நான் கீழேருந்து மேலே போகிறேன், அதான் ஈஸி. இப்படி கீழேருந்து மேலே போகிறேன், அப்படியே போகும்போதே லெஃப்ட்லேருந்து ரைட் போகிறேன். ரெண்டும் காம்போவாக பண்ணணும். எப்படின்னா இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த ஏரியாவை மறந்துடுங்க, இந்த ஏரியாவை மட்டும் பாருங்க, படிப்படியாக முன்னேறும். ஓகேவா? இப்போ இதில் எத்தனை 1 பீஸ் ட்ரையாங்கிள் இருக்கு? இது மட்டும் தானே இருக்கா? அப்போ 1 பீஸ் ட்ரையாங்கிளில் கவுண்ட் 1 போட்டுக்கோங்க, 1. ஓகேவா? எஸ். இப்போ அப்படியே படிப்படியாக மேலே போங்க, அப்படியே மேலே போங்க, லெஃப்ட்லேருந்து அப்படியே ரைட் பாருங்க. இது ஒரு 1 பீஸ் ட்ரையாங்கிள், 1 + 1, இல்லை கம்மா கூட போட்டு 1 போட்டுக்கோங்க, 1. ஓகே, 1. இப்போ இது ட்ரையாங்கிளே கிடையாது, அதை 1 பீஸ் ட்ரையாங்கிள் சொல்லக்கூடாது. அதே மாதிரி இதுவும் ட்ரையாங்கிளே கிடையாது, அதை விட்டுருணும். அவ்வளோதானே 1 பீஸ் ட்ரையாங்கிள், அவ்வளோதான். காம்போலாம் அடுத்து பார்த்துப்போம், 2 பீஸ்லாம் அடுத்து பார்த்துப்போம். அடுத்து அப்படியே கொஞ்சம் மேலே போனீங்கன்னா ஒரு 1 பீஸ் ட்ரையாங்கிள் இருக்கா. ஸோ 1, அவ்வளோதான், 1 பீஸ் ட்ரையாங்கிள் வந்துருச்சு. வேற ஏதாவது இந்த பக்கம் இருக்கா, அப்படி போகும்போது இருக்கா? இல்லை. அதோட டாப் ஃப்ளோருக்கு போனீங்கன்னா இது ஒரு 1 பீஸ் ட்ரையாங்கிள். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது ஒரு 1 பீஸ் ட்ரையாங்கிள். அப்போ 4 1 பீஸ் ட்ரையாங்கிள் இதில் இருக்கு. ஸோ நானும் செக் பண்ணிக்கிற நிமிஷம். எஸ், கரெக்ட், 4 1 பீஸ் ட்ரையாங்கிள் இதில் இருக்கு. முடிஞ்சிருச்சா? இப்போ 2 பீஸ் ட்ரையாங்கிள் கவுண்ட் பண்ணுவோமா? எஸ். ஸோ அதை டெலிட் பண்ணிடுறேன். வேணா நீங்கள் இப்போதைக்கு நீங்களே ஒரு வாட்டி கவுண்ட் பண்ணி பார்த்துங்க. 1 2 3 4 1 பீஸ் ட்ரையாங்கிள் இருக்கு. ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு நோட் பண்ணும்போது, ஸ்டடி பண்ணும்போது எவ்வளோ வேணா டீட்டெயிலாக எழுதிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ், தப்பே கிடையாது. எவ்வளோ வேணா நோட்ஸ் எடுத்துக்கலாம். பட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அப்படியே குறைச்சிடணும் படிப்படியாக. இதெல்லாம் எக்ஸாமில் எழுத முடியாது. இந்த ஃபிகர் வந்து கம்ப்யூட்டரில் இருந்தால் என்ன பண்ணுவீங்க, ஒரு வாட்டி வரைஞ்செல்லாம் பார்க்க டைம் இல்லை. இப்போ பார்த்தே சொல்ல பழகிக்கிங்க. ஓகேவா? அந்த மாதிரி நீங்கள் உங்களை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. 1 பீஸ் ட்ரையாங்கிள் 4 இருக்கு. இப்போ 2 பீஸ் ட்ரையாங்கிள் பார்க்கலாமா? 2 பீஸ் ட்ரையாங்கிள் பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். அதே தான், கீழ்கொண்டு மேலே போங்க. ஓகேவா? இப்படி போகும்போது ஃபர்ஸ்ட் இது ஒரு பீஸ் வரும், கண்ணுக்கு தெரியுதா? 2 பீஸ் கொண்ட ட்ரையாங்கிள். அடுத்து இது ஒரு பீஸ் வரும், 2 பீஸ் கொண்ட ட்ரையாங்கிள். 2 வந்துருச்சா? இப்போதைக்கு 2 வந்துருச்சா? 2 போட்டுக்கோங்க. வேற இப்போ இதோ ஒன்று சார் சொல்லக்கூடாது, அது 3 பீஸ் ட்ரையாங்கிள். வெறும் 2 பீஸ் மட்டும் இருக்க மாதிரி பார்த்தா, ஸோ அப்பப்போ நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போதான் உங்களுக்கு அந்த கிளியர் வியூ கிடைக்கும். இப்போ இதை ஒன்று முடிச்சிட்டிங்க, இதை ஒன்று முடிக்கணும்ல. எஸ், இது ஒரு 2 பீஸ் தானே, இது ஒரு 1 3, அவ்வளோதானா? எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் நினைக்கிறேன். நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க, நீங்கள் ஒரு வாட்டி கண்ணால் கன்ஃபார்ம் பண்ணுறேங்க. கரெக்டாக என்னணும் 1 2 3 3 பீஸ் ட்ரையாங்கிள் 3 இருக்குது. நானும் பார்த்துக்கிறேன், 3 தான் கரெக்ட். இப்போ 3 பீஸ் ட்ரையாங்கிள் ஈஸிங்க. 3 பீஸ் ட்ரையாங்கிள் அப்படியே தனியாக உங்கள் கண்ணுக்கு தெரியும். 3 பீஸ் சேர்ந்த மாதிரி அப்படின்னா, இது ஒன்று இருக்கா? ஓகே, ஸோ நான் ஜஸ்ட் வந்து வரையாமல் டாட்ஸ் மட்டும் வைக்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணும்போது 1 2 3 பீஸ் இருக்கு, இது 1. ஓகேவா? எஸ். அடுத்து இந்த ட்ரையாங்கிள் பாருங்க, பெரியவர் இவர், 1 2 3. ஸோ 1 2 3 பீஸ் இருக்கா? ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள். ஓகேவா? வேற ஏதாவது இருக்கா 3 பீஸ்? தோ இவர் ஒருத்தர் பாருங்க, இவரை விட்டுறக்கூடாது. இவர் பார்த்தீங்கன்னா 1 2 3, இவர் ஒரு 3 பீஸ். ஸோ 3. வேறு எதுவும் இல்லை, எல்லாமே எண்ணிட்டீங்க, அவ்வளோதான். 3 பீஸ் ட்ரையாங்கிள் 3. ஸோ ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளோ வருதுங்க? 1 பீஸ் ட்ரையாங்கிள் ஒரு 4, 2 பீஸ் ட்ரையாங்கிள் ஒரு 3 7, இது ஒரு 3. ஸோ 10 ட்ரையாங்கிள் தான் இதில் இருக்கு.
சார் இது அப்படியே எண்ணிட்டு போயிருக்கலாமேனா சி பாஸ் அப்படியே எண்ணிங்கன்னா கண்டிப்பா தப்பு வர வாய்ப்பு இருக்கு. கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு உடையும். ஓகே, இப்ப 10 நோட் பண்ணிக்கிட்டீங்களா? இதை நீங்க பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கங்க. நான் அடுத்து கூட சொல்றேன். தனித்தனியா நோட் பண்ணீங்க, தனித்தனியா நீங்க அப்படியே ரேண்டம் கவுண்டிங் பண்ணீங்கன்னா எப்படி மிஸ் ஆகுதுன்னு நான் சொல்றேன். இப்ப இங்க பாருங்க, எண்ணுவீங்களா? ஓகே, 1 2 இது ட்ரையாங்கிளே கிடையாது. 1 2 3 4 அப்படியே மறுபடியும் என்ன பண்ணுவீங்க? இது 5. ஓகேவா? இது என்னம்மா எண்ணலையா, இது ஆல்ரெடி எண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே உங்களை மேலே டவுட் வந்துட்டே இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்க. அதனால தான் நம்ம ஒரு ப்ரொசீஜரலா போறோம். ஷார்ட்கட்ஸ் இருந்தா ஷார்ட்கட்ஸ், இல்லாட்டியுமே ப்ரொசீஜரலா லெஃப்ட்ல இருந்து ரைட் போங்க. அப்படி எண்ணும் போதுமே 1 பீஸ் 2 பீஸ் 3 பீஸ்னு எண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் 10. நோட் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ்ல இன்னும் நீங்க ஸ்பீடு வந்துடும். ப்ராக்டிஸ்ல இன்னும் உங்களுக்கு ஸ்பீடு வந்துவிடும். இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, எங்கேயா ஸ்ட்ரக் ஆனா கூட மறுபடியும் நீங்க விட்ட இடத்துல இருந்து எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 பீஸ் ட்ரையாங்கிள் எண்ணிட்டீங்க, 2 பீஸ் ட்ரையாங்கிள் எண்ணும் போது ஸ்ட்ரக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்க மறுபடியும் 2 பீஸ் ட்ரையாங்கிள் மட்டும் என்ன போதும். இதே நீங்க மேனுவலா யோசிச்சீங்கன்னா இங்க அங்கன்னு யோசிக்கும் போது எங்க விட்டோம் எங்க ஆரம்பிக்கணும்னு விட்டு போயிருவீங்க செம்ம. அதனால தான் சொல்றேன், டைம் வந்து ரொம்ப முக்கியம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல. அதுக்கு தான் இதை நம்ம பண்றோம். ஸோ ஆன்சர் வந்து 10 ஈஸிலி 37th கொஸ்டினுக்கு ஆன்சர் 10. இப்போ இது பாருங்களேன், முறையா நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் கொடுத்துருக்கேன். கவுண்ட் த நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இங்கே அவங்க கொடுத்துருக்காங்க, இது எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அளவு, இதுவும் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது ஒரு ஸ்கொயர், அது ரெக்டாங்கிள் கிடையாது. இந்த கொஸ்டின் வந்து கவுண்ட் த நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ். பட் எக்ஸாம்ல நிறைய ட்ரையாங்கிள்ஸ் தாங்க வருது. அதனால நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், எஸ்எஸ்சி சிஜிஎல் கொஸ்டின் பேப்பர் பாருங்க ரெஃபரன்ஸ்க்கு. சிஜிஎல் டயர் 1 டயர் 2 ரயில்வேஸ் கொஸ்டின் பேப்பர் எது வேணா பாருங்க. எது பார்த்தாலுமே உங்களுக்கு ட்ரையாங்கிள்ஸ் தான் அதிகமாக கேட்குறாங்க. ஏன்னா அதில் தான் நிறைய ஷார்ட் கட்ஸ் இருக்கு, நிறைய காம்போலாம் வரும். ஓகேவா? காம்போ இது ஈஸி. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி எண்ணலாம்? சிம்பிள், அதே டெக்னிக் தான். சிங்கிள் பீஸ் ரெக்டாங்கிள்ஸ், டபுள் பீஸ் ரெக்டாங்கிள்ஸ், 3 பீஸ் ரெக்டாங்கிள்ஸ், 4 பீஸ் இருந்தா 4 பீஸ், அவ்வளவுதான். என்னலாமா? ஃபர்ஸ்ட் சிங்கிள் பீஸ்லாம் என்னலாமா? நல்லா பாருங்க. இப்போ இது ஸ்கொயர், அதனால அதை விட்டுருங்க. உள்ளுக்குள்ள இருக்கிறது சிங்கிள் பீஸ் பாருங்க. நான் கவுண்டிங் போடுறேன். இது ஒரு சிங்கிள் பீஸ் 1. ஓகே, இது ஒரு சிங்கிள் பீஸ் 1, இது ஒரு சிங்கிள் பீஸ் 2, இது ஒரு சிங்கிள் பீஸ் 3, இது ஒன்று 4. இதை தவிர்த்து வேற ஏதாவது சிங்கிள் பீஸ் இருக்கா? சிங்கிள் பீஸ் இல்ல. அப்ப சிங்கிள் பீஸ்ன்றது என்னது? 4. கரெக்டா? நானுமே அப்படியே செக் பண்ணிக்கிட்டே வரேன். ஏன்னா ஒன்று விட்டாலும் தப்பாயிரும் சிங்கிள் பீஸ். இப்போ டபுள் பீஸ் பாருங்க, 2 பீஸ் சேர்ந்தாப்புல எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு? ஸோ இது ஒன்று இருக்கு 2 பீஸ் சேர்ந்தாப்புல 1, இது ஒன்று இருக்கு 2 பீஸ் சேர்ந்தாப்புல 2. ஓகேவா? இது ஒன்று இருக்கு 3. சார் இது ஸ்கொயர் போல இருக்கே சார்னு சொன்னாலும் சி ஆஸ்பிரண்ட்ஸ், அவங்க இந்த மாதிரி அளவுகள் கொடுத்தாதான் மேபி நான் வரைஞ்சிருக்கேன். எப்படி எக்ஸாம்ல இன்னும் அழகா இது ஸ்கொயர் மாதிரி தெரியாமது கூட வரையலாம். பட் இதுதான் அவங்க எக்ஸ்ன்னு கொடுத்ததுனால இதுதான் ஸ்கொயர். இதுவும் ஒரே அளவு நம்ம கொடுக்கல. அதனால டபுள் பீஸ் ரெக்டாங்கிள் கவுண்ட் பண்ணும்போது எது சொன்னோம்? இது ஒரு 1. திருப்பி சொல்றேன் பாருங்க. பாருங்க, நம்மளுக்கு ஸ்டக் ஆகுதா? யோசிக்கும். ஸ்டக் ஆகும்போது நம்ம சிங்கிள் பீஸை திருப்பி கவுண்ட் பண்ண தேவையில்ல, ஒன்லி டபுள் பீஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அதனால தான் அப்படி போறோம். ஸோ இது ஒரு 2 பீஸ் 1, இது ஒரு 2 பீஸ் 2, கை யூஸ் பண்ணிக்கங்க. 1 2 வந்துருச்சு. இப்போ இது 1 3 வந்துருச்சு. 3 வேற ஏதாவது இருக்கா? எஸ், 3 தான் இருக்கு. அவ்வளவுதாங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் போதும். இப்போ அவ்வளவுதானா? 3 பீஸ் ஏதாவது இருக்கா? 3 பீஸ். ஸோ 3 பீஸ் அப்படின்னும் போது இல்லை, மேக்ஸிமம் 2 பீஸ் ஜாயின் பண்ணி தான் ரெக்டாங்கிள்ஸ் வருது. பட் நம்ம இதை மறந்துடக்கூடாது. இதை மறந்துடக்கூடாதுன்னா எதுனா, இவர் ஒருத்தர் இருக்காரு பாருங்க வெளியே பெருசா இருக்காங்களா, இது ஒன்று பிக் அப்படின்னு வச்சுக்கோமா. இந்த ஆட்டத்துக்குள்ளே வராதது. ஸோ இந்த மாதிரி பெருசு இருக்கும், அது ஓரத்தில் இப்படி ஏதாவது ஓட்டிட்டு இருக்கும். அந்த மாதிரி கேட்டகரி பார்க்கும்போது இவர் ஒரு பெரியவர் இருக்காரு, 1, இவர் ஒரு பெரியவர் இருக்காரு 2. நிறைய பேர் இதோட நிப்பாட்டிப்பாங்க. ஓகேவா? பிக் அப்படின்னு பார்க்கும்போது 2ஓட நிப்பாட்டிப்பாங்க. ஸோ இது ஒரு 1, இது ஒரு 2ன்னு நிப்பாட்டிப்பாங்க. பட் இது ஒன்று இருக்கு பாருங்க, எதுனா சி, இதுதான் ஸ்கொயரு. பட் இதை எடுத்துட்டு அப்புறம் இது ஒரு ரெக்டாங்கிள். புரியுதா? திருப்பி சொல்றேன், 1 பீஸ் 4 அது ஈஸி, 2 பீஸ் 3 அது ஈஸி. பட் அது இல்லாம இது ஒரு ரெக்டாங்கிள், இது ஒரு ரெக்டாங்கிள், இது மட்டுமே கூட ஒரு ரெக்டாங்கிள். ஈஸி. ஸோ 3 பிக் 3ன்னு போட்டுக்கலாமா? பிக்ன்றது 2 + 1ன்னு போட்டுக்கோங்க. அந்த இது வந்து உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. இந்த ரெட் ஷேட் பண்றேன், இது நிறைய பேர் விட்டுடுறாங்க. இந்த ரெட் ஷேட் பண்ற ரெக்டாங்கிள நிறைய பேர் கவுண்ட் பண்ணாம விட்டுறாங்க. ஓகேவா? எஸ், ஆன்சர் அப்ப என்ன வரும்? 7 10. கரெக்ட், ஆன்சர் இஸ் 10. ஸோ ஈஸிலி ஆன்சர் இஸ் 10. இதெல்லாம் எக்ஸாம் முன்னாடி ஒரு 10-20 கொஸ்டின் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா தப்பே வராது எக்ஸாம்ல. ஸோ குயிக்கா இதை நோட் பண்ணிக்கோங்க. இது ஆக்சுவலாக கொஞ்சம் கஷ்டம் தாங்க, கொஞ்சம் ட்ரபுள் ஆகும். ஸோ இப்போதைக்கு நீங்க
நம்பரிங் வேணும்னா இதை நோட் பண்ணிக்கோங்க, நான் உங்களுக்கு அழைச்சி கொடுத்துட்றேன். ஸோ தட் நீங்கள் ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு வாட்டி பார்த்தே எக்ஸாமில் இதான் ஸ்க்ரீனு, இதை பார்த்தே உங்களால் போட முடியுதா, ஜஸ்ட் ஃபிங்கர் வச்சே உங்களால் போட முடியுதான்னு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. புரியுதா? ஸோ ஆஸ்பிரன்ஸ் சூப்பராக போயிட்டு இருக்கு நம்ம கிளாஸ். ஏன்னா கவுண்டிங் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் போது, கவுண்டிங் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ், கவுண்டிங் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் போது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங், எந்த ஒரு பெரிய ஸ்டெப்ஸ்லாம் இல்லாமல் ஜஸ்ட் நம்ம பார்வை எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கு அப்படின்றத சொல்றது தான் இந்த டாபிக். இப்போ வாங்க பார்ப்போம். இப்போதான் ரியல் கேமே ஆரம்பிக்குது. ஸோ இந்த 2 கொஸ்டினோட 10 கொஸ்டின் நிறைவடையுது. ஸோ நம்ம அது வரைக்கும் பார்க்கலாம் இன்னைக்கு. இது பாருங்களேன், இதை எப்படி கவுண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அதை முதல்ல சொல்லுங்க. இந்த 39 கொஸ்டினை நீங்க எப்படி டார்கெட் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஐடியா சொல்லுங்க. எப்பவுமே நான் ஸ்டூடெண்ட்ஸ்ல தான் கேட்பேன், உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியலனாலும் பரவாயில்ல, ஐடியா சொல்லுங்க. ஐடியா தான் முக்கியம். இங்க பாருங்க, இப்போ ஐடியா எப்படி சொல்லலாம்? சரி, இது ஈஸியா தெரியுது, 1 2 3 4. சரி சூப்பர், 4 இண்டிவிஜுவல் ட்ரையாங்கிள், சாரி ட்ரையாங்கிள்ஸ் தான் கேட்குறாங்க. 4 இண்டிவிஜுவல் ட்ரையாங்கிள்ஸ். ஓகே, இது ஓகே, இது எனக்கு ஏசி பார்த்தாலே இது எல்லாம் 8ன்னு தெரியுது சார். இது உள்ள 8 ட்ரையாங்கிள் இருக்கு, இது உள்ள 8 ட்ரையாங்கிள் இருக்குன்னு தெரியுது. ஓகே சூப்பர். ஸோ அப்போ இது ஒரு 4, இதுல 8 8 8னா 3 8 சார் எவ்வளோங்க? 3 × 8 எவ்வளோ? 24. 24 ஈஸியாக வந்துருச்சு. ஆப்ஷன் நான் உங்களுக்கு காட்ட மாட்டேன், ஏன்னா ஆப்ஷன் காட்டினாலும் நீங்கள் அதை வச்சு போட போகிறது இல்லை, எல்லாமே க்ளோஸாக தான் இருக்க போகுது. இது வரைக்கும் 28 வந்துருச்சு. வேற என்னங்க பண்ணலாம்? காம்போ. ஸோ இதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. 28 என்பது பேசிக்கா பார்த்தவுடன் சொல்வது 28. காம்போ நிறைய இருக்கு, எப்படின்னு பார்க்கலாமா? சிம்பிள். இப்போ டெலீட் பண்றேன், இதை நான் அழைச்சாதான் அந்த காம்போ வரும். இது இருக்கட்டும், இந்த 24 28 இருக்கட்டும். இப்போ இதை நான் டெலீட் பண்றேன். இதுல 8 ஓகே, இதுல 8, இதுல 1, இது எல்லாமே ஓகே. இப்போ காம்போ அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சின்னதா காம்போ போகணுங்க. சின்னதா அப்படின்னும் போது இதெல்லாம் மறந்துடுங்க. இந்த பீஸை 8ன்னு போட்டீங்க, ஒரு 8, இதை தனித்தனியா எண்ணிட்டீங்க. இது ரெண்டும் சேர்ந்தா இது வரல, வரல. See as friends, 2ன்னு சொல்றீங்க, ஆக்சுவலி 3. இதுதாங்க வித்தியாசம். ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா யோசிக்கணும். என்னன்னா இங்க பாருங்க, திருப்பி சொல்றேன், இங்க பாருங்க, நல்ல கவனிங்க. இதை தனியா யோசிச்சோமா, 8ன்னு யோசிச்சோமா, இதை தனியா தானே 3ன்னு யோசிச்சோம். சார் இதை தனியா தானே 1 2ன்னு எல்லாத்தையும் ஆட் பண்ணி 4ன்னு போட்டோம். அப்ப எல்லாத்தையும் நம்ம தனித்தனியா அந்த 3 பீஸையும் தனித்தனியா தானே டீல் பண்ணியிருக்கோம். அப்ப சேர்க்கும் போது இது 1 வர வாய்ப்பு இருக்கு, இது 2 வர வாய்ப்பு இருக்கு, 3வதா இது எல்லாம் சேர்த்து கூட 1 வர வாய்ப்பு இருக்குல்ல, அதையும் நம்ம எடுத்துக்கணும்ல. அப்ப 3 தானே போடணும். அப்ப இங்க 3 எக்ஸ்ட்ரா வருதுன்னா இங்கேயும் 3 எக்ஸ்ட்ரா வரும்ல. சூப்பரா 6. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இங்க என்ன டெக்னிக்கோ அதே தானே இங்கேயும். இது ஒரு 1, இது ஒரு 1, டூகெதர் 1. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சா? அப்ப அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சானா இல்ல, இவரோட சேர்த்து வச்சு பார்க்கணும்ல. எஸ், நான் டெலீட் பண்றேன். அவ்வளவுதாங்க. இப்படிதான் ஒண்ணா படிப்படியா யோசிக்கணும். ஓகே, எஸ், இப்போ வந்துருச்சு. இப்போ நம்ம என்னென்ன பண்ணிட்டோம்? இதை தனியா பார்த்துட்டோம், இதெல்லாம் தனியா பார்த்துட்டோம், இதை சேர்த்து வச்சு பார்த்துட்டோம். இப்போ இவரை ஆட்டத்துக்குள்ள கொண்டு வாங்க. கொண்டு வந்தா சி ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதை 2த்தையும் ஜாயின் பண்ணி பாருங்க. ஓகேவா? இவரை விட்டுருங்க கொஞ்ச நேரம், கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இவரை விட்டுருங்க. ஓகே, ஐ மீன் மைண்ட்ல இவரை விட்டுருங்க. ஓகே, மைண்ட்ல இவரை விட்டுட்டா இப்போ என்ன ட்ரையாங்கிள் வருது புதுசா? இதை சொல்லக்கூடாது திருப்பி, இதுதான் இந்த ஜோன்லயே முடிஞ்சிச்சு இல்ல. இதெல்லாம் சேர்த்து என்ன வருதுன்னா, அதோ இவரு வராருல, வராரா இல்லையா? இவரு 1 வராரு. அப்ப இது 1 தானே, வேற ஏதாவது இல்லையானா இல்ல, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. ஓகே, எஸ். அதே மாதிரி இவரை விட்டுட்டு இவங்க 2 பேரையும் பார்த்தா இவரு வருவாரா? இப்ப இவங்களை விட்டுட்டு இதை பார்க்கும்போது 1 வராரு. அதே மாதிரி இவரை விட்டுட்டு இவங்க பார்க்கும்போது இதோ 1 வராரா? 2. அப்ப அது ஒரு 2 போட்டுக்கோங்க. அவ்வளவுதான் சார், போதும், போர் அடிக்குது அப்படின்னா சிஎஸ் ஃப்ரெண்ட்ஸ் 1 மார்க் வேண்டும். அப்ப எல்லாத்தையும் சேருங்க பார்ப்போம். எல்லா கோட்டையும் ஜாயின் பண்ணா த பிக்கர், என்ன சொல்றது, பிக்கஸ்ட் ட்ரையாங்கிள் அது ஒரு 1. அவ்வளவுதான். ஆட் பண்ணி பார்த்துலாமா? எஸ், 28 30 36 37. My answer is 37. கரெக்ட். 39th கொஸ்டினோட ஆன்சர் 37. இதை நோட் பண்ணி போறீங்க, இதான் ஆன்சர் 37. ஓகே, ஸோ ஈஸியா இருக்கா? போக கொஞ்சம் அப்படியே டஃப்னஸ்லாம் காட்ட போறேன். இருந்தாலும் அந்த டெக்னிக் அப்ளை பண்ணா ஈஸியா தானே இருக்கு. ஜஸ்ட் அடிஷன் தானேங்க, அதை பிக் பண்றதுல கஷ்டமா இருக்கு. அந்த பிக்கிங் மட்டும் யோசிச்சுக்கோங்க, சரியா? எஸ். ஸோ ரீவைண்ட் பண்ணி பாருங்க, ரீவைண்ட் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கிளியரா எந்த இடத்துல அந்த யூஸ் சொல்றேன் அப்படின்னு தெரியும். நிறைய எக்ஸ்ட்ரா சம்ஸும் நீங்க ப்ரீவியஸ் சீஜியல் கொஸ்டின்ல இருந்து போட்டு பார்க்கலாம். அப்பதான் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும்.
ஓகே எஸ் 37 ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். இது ரொம்ப ஈஸி, பார்த்தவுடன் சொல்லிடலாம், இதெல்லாம் டைமே ஆகக்கூடாது, ஏன்னா இவ்வளோ பழகிட்டோம் நம்ம. 1 2 3 4 2 டயகனல், 4 × 2 8 புரிஞ்சுதா? இவங்க 2, இவர் 1 இவர் 1 2 காம்போ பார்த்துடலாமா? இப்போ இந்த நடுவையும் லெஃப்டையும் சேர்க்கும் போது இது காம்போ, இந்த நடுவையும் ரைட்டையும் சேர்க்கும் போது இது காம்போ. மூணுத்தையும் சேர்த்தா ஒன்றும் புதுசா வரல, புதுசா ஒன்றும் பெரிய ட்ரையாங்கிள்லாம் எதுவும் வரல. மேபி இங்க ஏதாவது ஒரு பீஸ் ஒட்டின்னு இருந்துச்சுன்னா மூணுத்தையும் சேர்த்தா ஒன்று வரலாம், பட் அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஒட்டிட்டு இல்லையே. அப்போ அவ்வளோதான் 2. அப்போ ஆன்சர் 10. பார்த்தீங்களா? ஆன்சர் 10. 40th ஆன்சர் வந்து ஓ சாரி 12ன்னு சொல்றாங்க, மாட்டிக்கிட்டோம். பார்த்தீங்களா? இந்த மாதிரி தாங்க ஏதாவது ஒன்று நடக்கும். 4 2 8 2. ஒரு நிமிஷம் வருங்க, 12 10. ஆமாங்க 12ன்னு சொல்றாங்க. ஓ சாரி, காம்போ நான் சேர்க்கல, சாரி. இது 8ங்க. கரெக்ட் தான் போட்டுருக்கோம். இது 8, இது தனியா 2. காம்போ பார்த்தா இது 1, இதுல ஒரு காம்போ, இதுல ஒரு காம்போ. ஸோ காம்போ 2, அதனால தான் சீன் போட்டு எழுதுங்க. அப்பதான் வந்து அதனால தான் மிஸ்டேக் ஆகும்னா கரெக்டா எழுதணும். இண்டிவிஜுவலா 8 2, காம்போ பார்க்கும்போது 2. ஸோ ஆன்சர் வந்து என்னது? 12. ஸோ இன்னைக்கு வந்து ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு 10 கொஸ்டின் பார்த்துருக்கோம் இல்லையா? 10 கொஸ்டினும் பார்த்துருக்கோம். ஒன்றும் ஒரு ரகமா இருந்துச்சு. எஸ், இது ஒரு ரகம், இது ஒரு சூப்பரான கொஸ்டின், இந்த மாதிரி பார்த்துருக்கோம். 10 கொஸ்டினையும் நீங்கள் தரவா படிச்சிருங்க. அடுத்த செட் வந்து நான் வந்து ஆப்ல போடுவேன், ஓகேவா? ஸோ ஆப்ல வந்து இந்த மாதிரி இன்னும் வித்தியாசமான கோளாறுகள் நிறைந்த கொஸ்டின், இதெல்லாம் வந்து வித்தியாசமா இருக்கும். இதெல்லாம் எப்படி 2 பீஸ் வச்சு கவுண்ட் பண்ணுவோம், சிங்கிள் பீஸ் 2 பீஸ் வச்சு. இதை விட இது பாருங்க, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஷார்ட்கட்ஸ் இருக்கு. இது மாதிரி வந்துச்சுன்னா ஷார்ட்கட்ஸ் இருக்கு, நீங்க கூட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கூட வரலாம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஓகேவா, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான் அப்படியே வரைஞ்சு கொண்டு வந்திருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேர் கமெண்ட்ல வந்து கவுண்டிங் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் கேட்டிருந்தீங்க. அதனால நம்ம ஒரு டெமோ மாதிரி ஒரு 10 கொஸ்டினை வந்து நம்ம ஆப்ல போறது, யூடியூப்லயும் போட்டுருக்கிறோம். ஸோ அடுத்த செட் இந்த மீதி இருக்க சம்ஸ் அண்ட் அடுத்த எக்ஸாம் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்றது பியூர்லி ஆப்ல மட்டும் தான் இருக்கும். நம்ம ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா டெலிகிராம் போய்க்கோங்க, ஓகேவா? டெலிகிராம் பாருங்க, பிளே ஸ்டோர் போய்க்கோங்க. பிளே ஸ்டோர் போயிட்டு ஆப்ட்ரிக்ஸ் வித் மணிக் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா ஒரு ஆப் வரும். அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா டெமோ வீடியோஸ் நிறைய இருக்கும். டெமோ வீடியோஸ் உள்ள பார்த்துக்கலாம். காம்போ கோர்ஸும் இருக்கும், ரீசனிங் தனியாக வேணும்னா, குவான்ஸ் தனியாக வேணும்னா காம்போ கோர்ஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக எல்லாமே சொல்லுவோம். உங்களுக்கு பர்சனலைஸ்டாக டவுட் கிளியர் பண்ணி கொடுப்போம் டெலிகிராமில். நீங்கள் கேட்குற டவுட்ஸை வந்து இப்போ இதுலையுமே வந்து கடைசி கொஸ்டின் ஒரு டவுட் கொஸ்டின் நான் அட்டாச் பண்ண போகிறேன். நம்ம ஆஸ்பிரண்ட் வந்து டவுட்டாக கேட்ட கொஸ்டினையும் அட்டாச் பண்ணி சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் டஃப்பான நிறைய ப்ராப்ளம்ஸை தனியாக டஃப் அண்ட் ட்ரிக்கின்னு கலெக்ட் பண்ணியும் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இதை தாண்டி நிறைய இருக்குது. டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க 6380435897 என்ற எண்ணுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் எக்ஸாம்ஸ். ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா வழக்கம் போல ஃபுல் அப்படின்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. பை பை.